ஏன்டி இங்க தனியா நிக்க? ஓ மேடம்க்கு என் கூட வந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கிண்டல் பண்ணாதடி. வரும்போது லெகங்கால வந்தீங்க, இப்ப இன்னும் சேலை இல்ல. அவருக்கு லெகங்கா பிடிக்காதான், சாரி தான் பிடிக்குமா தாண்டி. ஓ அவருக்கு மரியாதை. ஏன்டி கிண்டல் பண்ற? கிண்டல்லாம் பண்ணல தாரா, நீ ஹாப்பியா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அந்த விஷயத்த பத்தி பேசுனியா? இல்லடி பேசல. பேசுறதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துட்டாங்க. ஆனா அவருக்கும் என்னைய நல்லா தெரிஞ்சிருக்கு, என்னைய ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன்டி. எப்படி சொல்ற? ஆமா, நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள வெறும் பாஸ் எம்ப்ளாயிங்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும் தானான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாருடி. ஒருவேளை நானே சொல்லணுங்கிறதுக்கு ஆசைப்படுறாரோ என்னமோ. உண்மைக்குமே டி, ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்க போதில்ல. நான் இன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமாடி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஆதிக்கு என்னை ஞாபகம் இருக்கா இல்லையா, மறந்துட்டாங்களான்ட்டு. பட் இன்னைக்கு பேசினதை வச்சு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி. சரிடி சாப்பிட போமா, ரொம்ப பசிக்கு எனக்கு. முதல்ல சௌமியாவோட அப்பா அம்மாவுக்கு விஷ் பண்ணியா? அதெல்லாம் பண்ணியாச்சு, வா சாப்பிட போலாம். பிரியாணி ஸ்மெல் வேற தூக்குது. தாரா, சொல்லுங்கண்ணா. என்ன நீங்க ரெண்டு பேரும் இங்க தனியா நின்றுட்டு இருக்கீங்க? சௌமியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்னு பிஸியா இருக்கா. ரெண்டு பேரும் சும்மா இங்க நின்று பேசிட்டு இருந்தோம். இப்ப சாப்பிட போறோம்னா. என்னது சாப்பிட போறாங்களா? அங்க ஆதியோட அம்மா சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. மோனிஷா வந்து கண்ணிலே பற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொன்னீங்க? இல்லம்மா, சாப்பிடுற இடத்துல கூட்டமா இருக்கு. இப்போ போனா நீங்க வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்குமா? உங்களுக்கு இங்க க்ரௌடு கூட இருக்க அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா மேல சௌமியா ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை கூப்பிட வரேன். பெருமைகளா ஏன் கூட வந்து நிக்க சொன்னா இங்க தனியா நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ அங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட பிஸியா இருந்தல்லடி, அதான். அப்ப சாப்பிட்டீங்களா? இல்லடி, சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் க்ரௌடா இருக்கா அண்ணே சொன்னாங்க. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க போய் என்னோட ரூம்ல இருங்க, உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே நான் ரூம்க்கே அனுப்பிச்சிடுறேன். பரவாயில்லடி, உங்களுக்குலாம் க்ரௌடு கூட்டம் அலர்ஜின்னு எங்களுக்கே தெரியுமேடி. யாராச்சும் பார்த்தா யாரு என்ன யாதுன்னு கேட்பாங்க, அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண உங்களுக்கு பிடிக்காதுல்ல. அங்க போய் இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே அனுப்பிச்சுட்றேன். அதேதான் டி, நானும் சொல்லிட்டு இருந்தேன். அண்ணா பரவாயில்ல, இந்த வீட்டுக்கு தகுந்தபடி நல்ல மருமகனா பொறுப்பா ஆயிட்டு வரீங்களே. அப்படியாடா? இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல மருமகனா மாறுறேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா உனக்கு ஏத்த நல்ல ஹஸ்பண்டா நான் மாறிட்டு இருக்கேன் டி, உனக்கு பிடிச்ச மாதிரி. சத்தமாவே சொல்லலாம் சௌமியா, நீ சொன்னது எங்களுக்கே கேட்டுச்சு. என்னை கிண்டல் பண்ணணும்னா ரெண்டு பேத்துக்கும் போதுமே. ஐயோ கடவுளே, ஆதி அம்மா சாப்பிட்டுட்டு வேற இங்க வந்துடக்கூடாது. நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு எல்லா சாப்பாடும் நான் அனுப்பிச்சு விடுறேன். ஓகேண்ணா. டேய் என்னடா நீ வந்துட்ட, வரமாட்டேன்னு நினைச்சேன். நானும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் சார் ரொம்ப ரெக்யூஸ் பண்ணி கூப்பிட்டாங்களா, அதனால தான் வந்துட்டேன். அதுவும் இல்லாம பேஷண்ட்ஸ் யாரும் இன்னைக்கு இல்லடா, ஏதாச்சும் எமர்ஜென்சினா மட்டும்தான் போகணும். ஆதி நான் கிளம்புறேன். சரிம்மா. ஆமா, யார் இந்த பையன்? ஏம்மா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, என் கூட ஸ்கூல்ல படிச்சாம்ல அமுதன்? ஓ டாக்டர் பையன், நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். டேய் அமுதா, எப்போ வந்த? இப்பதான்டா வந்தேன். ஏல கிறிஷ், உன் கூட படிச்ச என் பையன் நல்ல பிஸ்னஸ் மேனு, இந்த பையன் டாக்டர். நீ மட்டும் ஏன் இன்னும் ஓசிலே ஓப்பி தட்டிட்டு இருக்க? என் பையன் கூடயே இருந்து அவன் துட்ட ஃபுல்லா உறிஞ்சிடலான் இருக்கியோ? ஏம்மா நீங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு தானே சொன்னீங்க, கிளம்புங்க. அண்ட் அவன் ஒன்று என் துட்ட உரியல, சரியா? அவன் பார்க்குற வேலைக்கு தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாம் வைர வியாபாரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருப்பா, அருணாச்சல சாருக்கு பரிசு கொடுக்கறதுக்கு. நீ ஒரு நகை செட் வாங்கினா சரி, இன்னொன்று எதுக்கு வாங்கின? இன்னொன்னு ஒன்று நான் சும்மா வாங்கல, சரியா? அவன் எனக்கு காசு கொடுத்தா நான் வாங்கினேம்மா. நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேம்மா, தேவையில்லாம அவனை பத்தி பேசிட்டு இருக்காதீங்கன்ட்டு. நீலாம் பட்டாதான் புத்தி வந்து திருந்துவேன். சரி நான் கிளம்புறேன். சீக்கிரம் போங்க, எரிச்சலை கிளப்பிட்டு. டேய் மன்னிச்சிருடா, உனக்கு தான் அம்மாவை பத்தி தெரியும்ல. டேய் விடுடா, எனக்குலாம் அதை பத்தி ஒரு கவலையும் இல்லை. நம்ம அம்மா தானே என்னமோ சொல்லிட்டு போறாங்க. டேய் கிருஷ், இனிமேல் உன் மாமனார் பிசினஸ் இருக்குல்ல, அதை கவனிக்கலாம்ல நீனு. உன்னோட டேலண்ட் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆதி கூட இருந்தானா ஆதி பண்றான் தான் எல்லாமே வெளியில தெரியும். நீ பண்ற எதுவுமே தெரியாது. ஒன்னும் உங்க மாமனார் பிசினஸை இனிமேல் நீ கையில எடுத்து பாரு. அப்படி இல்லையா நீ தனியா ஒரு பிசினஸ் தொடங்கு. இதை நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் அமுதா, அவன் கேட்கவே மாட்டிக்கான். இப்பவும் நான் தான் சொல்றேன், அது நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு இந்த பேரு புகழ் ஒண்ணுமே தேவையில்ல. அப்புறம் இது ஒன்றும் உன்னோட பிஸ்னஸும் கிடையாது, சரியா? என்னோட பிஸ்னஸ் தான். நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், மறந்துட்டியா என்ன? எதுவுமே மறக்கலடா. அப்புறம் என்ன, விடு. அம்மா புரிஞ்சுக்காம பேசுறாங்க, அதை பத்திலாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? எனக்கு அங்க வேலை இருக்கு, நான் போறேன். சரிடா. ஆதி, ஏன் இன்னும் உங்க அம்மா எப்படி இருக்காங்க? கஷ்டப்பட்டு தானே அம்மாவும் இந்த நிலைமைக்கு வந்தாங்க. இப்போ பணம் வந்தோடனே புரிஞ்சுக்காம பேசுறாங்க. பணம் மட்டும் லைஃப் கிடையாது ஆதி. உங்க அம்மா இப்போ நல்லா இருக்காங்க, சரி. ஆனா வயசாக ஆக ஆக இன்னும் மோசமா போயிட்டு இருக்காங்க. சொல்லு, உங்க அண்ணன் கூட எல்லாம் பேசுறதே இல்லை தானே? பணத்துக்காண்டி கௌரவத்துக்காண்டி உங்க அண்ணன் கூடயே உங்க அம்மா பேசாம இருப்பாங்களோ? சொல்லு, நீ தான் சொல்லி உங்க அம்மாவுக்கு புரிய வைக்கணும் ஆதி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சாப்பிட போ மச்சான். நீ தப்பா நினைச்சுக்காத ஆதி. இருந்தாலும் நான் சொல்ற விஷயத்த நீ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். டேய்
இப்பதானடா இப்படி ஓடி போன, அடுத்த செகண்டே இப்படி வந்து நிக்க. அதான் மச்சான், இந்த கிறிஷ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். சரி அதெல்லாம் விட, அம்மா போயிட்டாங்க தானே, கன்ஃபார்ம் தானே? போயிட்டாங்கடா. அம்மா வந்தோடனே நான் பயந்தே போயிட்டேன்டா, எங்க அம்மா வந்து மௌனிய பாத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு. அதான் நம்ம இருக்கோம்லடா, நம்மளை மீறி எப்படி பாத்துருவாங்க சொல்லு. ஆனா இது எப்போதுமே ஒண்ணு போல இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அவன் வந்து மோனிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்றது நல்லது. நான் பேசி பார்க்குறேன் அவன்கிட்ட. ஏன்னா மோனிக்கு உண்மை தெரிஞ்சா கூட அம்மா வரும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஆதி, ஆனா அம்மா பண்ற எதுவுமே சரியில்லைடா, கொஞ்சம் பார்த்துக்கோ. எனக்கே புரியுது மச்சான், நான் பாத்துக்கிறேன். சரி நீ சாப்பிடு போ. சரிடா, நான் கிளம்புறேன். அண்ணா, என்னம்மா? எனக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி தர முடியுமா வீட்டுக்கு போறதுக்கு? ஆட்டோல எந்த நேரத்துலயா? நான் வேணா கொண்டு போய் விடட்டுமாமா? இல்ல நான் வேண்டாம். நான் வீட்டுக்கு தான் போறேன், போகும்போது உன்னையும் டிராப் பண்ணிடுறேன், வா. இதான நானும் எதிர்பார்த்தேன். மோனி எங்க? நீ தலைவலிக்கு நான் அப்பவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. சரி ஒரு 10 மினிட்ஸ் இங்க வெயிட் பண்ணு. ஓகே. சரிடா, நான் கிளம்புறேன் போ. ஆதி, போத நிப்பாட்டு. நான் பண்ற எதுவுமே உனக்கு பிடிக்கல தானே? ஆமா, உனக்கு பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை. நான் கிளம்புறேன். மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே, வெண்ணி கண்டாலே சுக்குதடி தன்னாலே, பட்டையை போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே, கட்டுத்தறி காளையே நானும் கட்டுப்பட்டேன் உன்னாலே. என்ன மேடம், பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான் சார். ஆமா, சாரி எங்க? சரி, சௌமியாவோடது அவகிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன். மோனி எப்படி வீட்டுக்கு போனாங்க? கால் பண்ணி கேட்டியா? மௌனி வீட்டுக்கு ரீச் ஆயிட்டா, எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டா. நீ அப்படிலாம் மோனிய தனியா விட மாட்டிய, போய் சொல்லாத. என் கூட வரணுங்கிறதுக்காக தானே அப்படி பண்ண. ஆமா, இவர் பெரிய மன்மதனு, இவர் கூட வர்றதுக்கு இங்க ஆசைப்பட்டுட்டாலும். அப்படியா? அப்ப நான் அழகா இல்லையான்ட்டு மேடம் என் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க பாப்போம். நண்பர் எனக்கு காதலனா